வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். வாங்க நம்ம இன்னைக்கு திருவாதிரை களி செஞ்சுக்கலாம். மார்கழி மாசத்துல வர நடராஜ பெருமானுக்கு ரொம்ப உகந்த திருவாதிரை, ஆருத்ரா திருவாதிரை களி தான் செய்ய போறோம். வாங்க இப்ப எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்ப இதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளர்ல ஒரு அளவுக்கு 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதில 1/4 பங்கு அளவுக்கு பயத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். இந்த 1க்கு 1 1/4 பங்குங்கிற அளவில் வெல்லத்தை பொடி பண்ணி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1 1/4 டம்ளர் வெல்லம், 1/4 டம்ளர் பயத்தம்பருப்பு. இது ஒரு 10லேருந்து 12 முந்திரி பருப்பை இந்த மாதிரி 2ஆ உடைச்சி நெய்யில் வறுத்து ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு அடிக்கனமான வாணலை வச்சுக்குவோம். முதல்ல இந்த பயத்தம்பருப்பை வறுத்துக்கலாம். நம்ம எடுத்துக்கிட்ட 1/4 பங்கு பயத்தம்பருப்பை வறுத்துக்கலாம். இந்த பயத்தம்பருப்பு நல்லா வாசம் வர வரைக்கும் கொஞ்சம் செவக்கணும். அது வரைக்கும் நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா செவக்கணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இதோட நிறம் மாறிடுச்சு. இந்த பருப்போட வாசமும் வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம அரிசியை சேர்த்து வறுத்துக்குவோம். இந்த 1 டம்ளர் அரிசியை சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த அரிசியை நான் நேற்றே கழுவி உலர்த்தி எடுத்து வச்சுருக்கேன். அந்த அரிசியை தான் இப்போ சேர்த்து வறுக்கிறேன். நீங்கள் சும்மா கூட துணியில் துடைச்சிட்டு வறுத்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா கொஞ்சம் நிறமாற அளவுக்கு வறுத்துக்கணும். அரிசியோட வாசம் வரணும். கொஞ்சம் பொரி அரிசி மாதிரி இருக்கணும். அப்போ தான் அதோடய வாசம், ருசி எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த பதமும் நல்லாயிருக்கும். இப்போ நிறம் மாறி இருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே கிளறி விட்டு நம்ம எடுத்துக்கலாம். சரியாக இருக்கும். இப்போ இதையும் தனியாக எடுத்துக்குவோம். இப்போ இந்த அரிசி பருப்பு ரெண்டத்தையும் கொஞ்சம் நேரம் ஆற வச்சு மிக்சியில் போட்டு ரவை பதத்துக்கு பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ பொடிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு இந்த மாதிரி ரவை பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம இந்த களி செய்கிறதுக்கு வெல்லத்தை கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்துருக்கிற 1 1/4 டம்ளர் அளவுக்குள்ள வெல்லத்தை அதில் சேர்த்துக்குவோம். 1க்கு 1 1/4 பங்குங்கிற அளவில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் இனிப்பு அதிகமாக வேணும்னா 2 பங்கா நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்குவோம். சேர்த்து இப்போ வெல்லத்தை கரைச்சிக்கலாம். இப்போ இந்த களிக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறோம். அதனால் இப்போ முதல்ல 1 டம்ளர் தண்ணி சேர்த்து வெல்லத்தை கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம இதை குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதனால் டைரெக்டாக அந்த குக்கரை வச்சு அப்படியே அதிலே நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம். வடிகட்டின பிறகு இப்போ இதுக்கு இன்னும் 3 டம்ளர் நம்ம தண்ணி சேர்க்கணும். அதையும் சேர்த்துக்குவோம். மொத்தமாக 4 டம்ளர் அளவுக்கு தான் சேர்க்க போகிறோம். இப்போ 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் குக்கருக்குள்ளே பாத்திரம் வச்சு செய்கிறதா இருந்தால் ஒரு 5 பங்கு தண்ணியை சேர்த்துக்குங்க. சரியாக இருக்கும். நான் டைரெக்டாக குக்கர்லேயே வைக்கிறதுனால 4 பங்கு மட்டும் வைக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி பாத்திரத்துக்குள்ளே வச்சிங்கன்னா 5 பங்கா வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம எடுத்துக்கிட்ட தேங்காய் துருவலை சேர்த்துக்குவோம். இதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கலாம். நல்ல வாசமாக இருக்கும். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான ஒரு ஏலக்காய், ஒரு 4 ஏலக்காய் பொடி பண்ணி அதையும் சேர்த்துக்குவோம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது லேசாக கொதித்து வரும்போதே நம்ம வந்து பொடிச்சு வச்சுக்க மாவை சேர்த்துக்கலாம். ரொம்ப கொதித்த பிறகு சேர்த்தா கட்டி தட்டும் ரொம்ப. அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குவோம். அடுப்பை சிம்மில் வச்சு கிளறிக்கலாம். அப்போ தான் கட்டி தட்டாது. கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கிளறிக்கணும். நம்ம அரிசி அது மாவை போட்ட உடனே மூடி போட்டு மூடக்கூடாது. இப்போ இதுக்கு தேவையான ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பையும் சேர்த்து கிளறி விட்டுக்குவோம். நம்ம அந்த மாதிரி மூடி விட்டோம்னா அந்த மேலே தண்ணியாகவும் அடியில் அந்த மாவாகவும் உட்காந்துரும். அதனால் இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்ட பிறகு தான் மூடி போட்டு மூடிக்கணும். இப்போ இது கூடவே இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிட்டு இப்போ மூடியை போட்டு மூடி விட்டுக்குவோம். ஸ்டீம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ ஸ்டீம் வந்த பிறகு
வெயிட்டை போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டீமெல்லாம் அடங்கிடுச்சு. நம்ம வெயிட் எடுத்துடலாம். திறந்து பார்ப்போம். பாருங்கள், கரெக்டாக இருக்குது. நம்ம சேர்த்துக்கிட்ட தண்ணியோட அளவு எல்லாமே சரியாக இருக்குது பாருங்கள். இப்போ கிளறி காட்டுறேன். அடியில் எதுவும் ஒட்டலை பாருங்கள், பிடிக்கலை, சரியாக இருக்குது. நம்ம குக்கரை டைரெக்டாக தான் வச்சோம், ஆனால் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்துருவோம். கூடவே இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து நம்ம களியை எடுத்துக்குவோம். ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம திருவாதிரை களி எடுத்துக்கிட்டாச்சு. பிளேட்டில் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இது ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம ஊற்றிருக்கிற தண்ணி எல்லாமே அளவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் குக்கரில் பாத்திரத்தில் வைக்கும்போது ஒரு டம்ளர் அளவுக்கு கூட எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி சாஃப்டாக ஸ்பூனில் வருது பாருங்கள். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த திருவாதிரைக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.